ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்ஃபோவர்ஸ். ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணி கன்சிக்யூட்டிவாக 19 டேஸ் முடிச்சுட்டு 20th டேயில் என்ட்ரு ஆகிறோம். அண்ட் இந்த சீரீஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சயின்ஸுக்குன்னு ஆரம்பிச்சிருக்கோம். வேற நம்ம எப்படி என்னென்ன கம்ப்ளீட் பண்ணோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ பயாலஜி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 85% முடிச்சாச்சு. 90 கொஞ்சம் சில டாபிக்ஸ் இருக்குது, பிகாஸ் பயாலஜி இஸ் வேஸ்ட் டாபிக். ஸோ அதனால் கொஞ்சம் லெங்க்த்தியாக தான் இருக்கும். அண்ட் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, those who are preparing for their CHSL, CGL, MTS, JE அண்ட் ரயில்வே பொறுத்தவரை ஏஎல்பி, டெக்னீஷியன், NTPC, குரூப் டி, பேராமெடிக்கல். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாருக்கும் எங்கெல்லாம் ஒரு சயின்ஸ் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், நீங்கள் என்கிட்ட பேசணும், காண்டாக்ட் பண்ணணும், ஏதோ ஒரு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் காண்டாக்ட் மீ இன் திஸ் டெலகிராம் ஐடி. என்னோட அஃபிஷியல் ஐடி தான் நம்ம சேனலோடது விஸ்டம் கிரிட்டிக். அண்ட் டெலகிராம் சேனல்லையும் யூ கேன் ஜாயின் இன்ஃபோவர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் ஸ்டில் யூ கேன் மெசேஜ் மீ info_wars அண்ட் மெயிலில் wisdom_critic@gmail.com நீங்கள் மெயில் பண்ணால் ஐ வில் ரெஸ்பாண்ட் டு இட். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா பிளான்ட் டிஷ்யூ. ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே வில் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு தி டாபிக். லெட்ஸ் நோ தி அனௌன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ. ஸோ பிளான்ட் டிஷ்யூ, வாட் இஸ் மீன் பை பிளான்ட் டிஷ்யூ? ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூன்னு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பிளான்ட்டுக்கு எதுக்கு நம்ம இந்த டிஷ்யூ எதுக்கு ஒன்று ஃபார்ம் ஆகணும், வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஃபார்மிங் அ பிளான்ட் டிஷ்யூ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஷ்யூனா இஸ் நத்திங் பட் நமக்கு தெரியும் வந்து நம்ம ஆல்ரெடி செல்ஸ் டாபிக்ஸில் படிச்சிருக்கோம், நம்ம ஹியூமன் செல்ஸ் டாபிக்ஸில் படிச்சிருக்கோம். டிஷ்யூனா கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் பெர்ஃபார்மிங் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க், அதை தான் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. cells performing a specific task. ஸோ என்னென்னா நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், நம்ம சர்க்குலேட்டரி ஆர்கன், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் ட்ராக்ட், இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக சில செல்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்பெசிஃபிக்காக கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் எல்லாம் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் சிமிலர்லி ஹேப்பனிங் ஃபார் பிளான்ட் செல்ஸ். ஸோ பிளான்ட்ஸுக்கும் வந்து ப்ராப்பராக க்ரோத் இருக்கணும், ப்ராப்பர் நியூட்ரிஷன் இருக்கணும், ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கணும். ஸோ இது எல்லாமே செயல்பட்டால் தான் ஒரு பிளான்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பர்ஃபெக்டாக க்ரோத் ஆகும். ஸோ இதுக்கு அந்த செல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த செல்ஸ் எல்லாம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அந்த செல்ஸ் எல்லாம் என்ன பர்டிகுலர் ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த டாபிக், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று போகிறோம், பிகாஸ் இட் வில் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம என்ன படிக்க போகிறோம், இந்த கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றதுக்கு இட் வில் பி ஓவர் த்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் செல் அப்படின்னு எடுத்திங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்குது. ஒன்று மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படி சொல்லலாம், ஏன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் தான் டிஷ்யூ சொல்லலாம். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஓகே, அப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தா பெர்மனன்ட் டிஷ்யூ. இன்னொன்று வந்து ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. அண்ட் இதுதான் இந்த 2 பைஃபர்கேஷன். அண்ட் இதுக்குள்ளே இருக்க சப் பைஃபர்கேஷன் எப்படி இருக்குன்னா, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ கீழே நமக்கு வந்து ஒரு 3 சப் பைஃபர்கேஷன்ஸ் இருக்கும். என்னென்னா எப்பிக்கல், இன்டர்கேலரி அண்ட் லேட்டரல் அப்படி சொல்லிட்டு. ஸோ என்னென்னா எப்பிக்கல், லேட்டரல் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பிக்கல் டிஷ்யூ, இன்டர்கேலரி செல்ஸ், லேட்டரல் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 இருக்கும். அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ அந்த அதர் ஹேண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 பைஃபர்கேஷன் இருக்குது. என்னென்னா ஒன்று காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூ அதுலேயே வந்து சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்ட் 2 இருக்குது. ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூக்கு PTன்னு எழுதுகிறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஓகே, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ, சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ என்னென்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் அதில் என்ன பைஃபர்கேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸில் நம்மளுக்கு 2 பேர் இருக்காங்க. யாருன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகே, டன். இப்போது சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ நமக்கு மொத்தம் 3 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ளீரன் கைமா, செகண்ட் வந்து கோலன் கைமா,
தேர்ட் வந்து பேரன்கைமா. ஓகே. அண்ட் இதில் ஒரு சின்ன பைஃபர்கேஷன் இருக்குது. இந்த சார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக போகும், பட் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், படிக்கிறதுக்கு அல்வா மாதிரி இருக்கும், சாப்பிட அல்வா மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த பேரன் கேமாவை இன்னும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா குளோரன் கேமா அண்ட் ஏரியன் கேமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த ஃபுல் சார்ட்டு. இந்த ஃபுல் சார்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்றத ஒன் செகண்ட் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளான்ட் செல். பிளான்ட் செல்லில் நம்ம வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு ஒன்று பிரித்தோம், இன்னொன்று பெர்மனன்ட் டிஷ்யூன்னு ஒன்று பிரித்தோம். ஓகே. அண்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் நமக்கு மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தா எபிக்கல், இன்டர்காலரி, லேட்ரல். ஓகே. அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூவில் மொத்தம் 2 பேர் இருந்தாங்க. ஒன்று காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ, இன்னொன்று சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவில் மொத்தம் 2 பேர் இருந்தாங்க. யார் யார் அப்படின்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். அண்ட் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவில் மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தா ஒன்று ஸ்க்ளீரன் கைமா, இன்னொன்று கோலன் கைமா, இன்னொன்று பேரன் கைமா. அண்ட் பேரன் கைமாவில் மொத்தம் ஒரு 2 பேர் இருந்தாங்க. யார் யாருன்னா ஒன்று ஏரியன் கைமா, இன்னொன்று குளோரன் கைமா. ஸோ இதுதான் பிளான்ட் செல். இப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம இப்போ ஈச் எபிக்கல் என்ன, இன்டர்கேலரி என்ன, லேட்டரல் என்ன, ஜைலம் ஃப்ளோயம்னா இண்டிவிஜுவலாக ரெஸ்பெக்டிவாக என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு இட் நமக்கு வந்து டிஷ்யூன்னு தெரியும். டிஷ்யூவில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு பார்க்குறோம். ஸோ வி ஹாவ் டு நோ பேசிக்லி வாட் இஸ் எ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். அது என்னென்னு அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு 5 ஒரு கேரக்டரிஸ்டிக் இருந்தால் அந்த டிஷ்யூவை நம்ம வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அது யார் யார் அந்த 5 அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த செல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். எதுக்குன்னா பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைலி ஆக்டிவ் செல்ஸாக இருக்கணும். ஓகே, டன். அண்ட் செகண்ட் என்னவாக இருக்கணும்? செகண்ட் வந்து அதோட டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். சைட்டோபிளாசம் அது உள்ளே இருக்கும் ஒரு காம்பனண்ட், அந்த செல் ஆர்கனல் சைட்டோபிளாசம் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கணும். ஸோ டென்ஸர் சைட்டோபிளாசம். ஓகே. அண்ட் தேர்டு அதோட செல் வால். பிளான்ஸோட செல் வால் ரொம்ப மினிமமாக இருக்கணும். அதாவது பிளான்ஸோட செல்லோட செல் வால், ஓகேவா? தின் செல் வால், தின் செல்லுலோஸ் வால், ஓகேவா? அண்டு ஃபோர்த் வந்து ப்ராமினண்ட்டாக அதுக்கு ஒரு நியூக்ளியை இருக்கணும். ஸோ ப்ராமினண்ட் நியூக்ளியை. ஓகே, டன். ஃபிஃப்த் வந்து வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். ஸோ லேக் ஆஃப் வேக்யூல்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த டிஷ்யூவை மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு நம்ம நேம் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம இப்போ கான்சிக்யூட்டிவாக ஓகே மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் எபிக்கல், இன்டர்கேலரி, லேட்ரல் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போது நமக்கு வந்து ஒரு டிஷ்யூனா என்ன தெரியும்? டிஷ்யூ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த டிஷ்யூ வந்து ஒரு பிளான்ட்ஸுக்கும் அனிமலுக்கும் எப்படி வேரியேஷன் ஆகுதுன்னா டிஷ்யூ ஆஃப் பிளான்ட் வந்து நான் மொட்டைல் இன் நேச்சர் அப்படின்றத நமக்கு தெரியும். அதாவது நகர முடியாது. அனிமல் டிஷ்யூ வந்து நகரக்கூடியது. அண்ட் பிளான்ட்டாலேயும் நகர முடியும். அது எப்படின்னு நம்ம அந்த ஜியோட்ராபிசம், ஹைட்ரோட்ராபிசம், குரோமோட்ராபிசம், கீமோட்ராபிசம் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு பிளான்ட் ஹார்மோனில் பார்த்துருப்போம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நகர முடியாதுன்னு சொல்கிறது அதால் சுயமாக நகர முடியாது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட். இதை வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மொட்டைல் ஃபங்க்ஷன். இன்னொன்று க்ரோத் ஃபேக்டர். அது எந்த அளவுக்கு க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ பிளான்ட் செல் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிளான்ட் செல்லில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் இருக்கிற எபிக்கல், இன்டர்கேலரி, லேட்ரல் அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். தென் பெர்மனன்ட் டிஷ்யூவில் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ இதில் இந்த எபிக்கல் இருக்குல்ல, ஓகே, வில் ஸ்டார்ட் வித் திஸ்.
ஓகே, இந்த எபிக்கல் டிஷ்யூ எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதலாம். ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கும். ஓகே, எபிக்கல் டிஷ்யூஸ் எங்கெல்லாம் இருக்கும்னா டிப் ஆஃப் த பிளான்ட்ஸ் இருக்கும். ஸோ எங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும்? டிப் ஆஃப் தி பிளான்ட்ஸ் எபிக்கல் டிஷ்யூ ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் இன்டர் கேலரி நெக்ஸ்ட். இன்டர் கேலரியும் அண்டு லேட்ரல் ரெண்டுமே மோர்லெஸ் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா ரெண்டுமே எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஸ்டெம் போர்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்டெம் போர்ஷன் இதுவுமே லேட்ரலுமே வந்து ஸ்டெம் போர்ஷனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஸ்டெம் போர்ஷனை எலாங்கேட் பண்ணுறதுக்கு இன்டர் கேலரி டிஷ்யூஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ டு லெங்க்த், இன்க்ரீஸ் லெங்க்த். ஓகே, அண்ட் அதே ஸ்டெம் போர்ஷனோட வித் என்கரேஜ் பண்ணுறது லேட்ரல் டிஷ்யூவாக இருக்கும். ஸோ ரெண்டு இருக்கும். ஒரு டிஷ்யூ என்ன பண்ணும்? எபிக்கல் டிஷ்யூ பிளான்ட்டோட டிப்பில் இருக்கும், அது ஹைட்டுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணும். இன்டர் கேலரி டிஷ்யூ த என்டையர் லெங்த் ஆஃப் த பிளான்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணும். அண்ட் லேட்ரல் டிஷ்யூ த என்டையர் வித் ஆஃப் த பிளான்ட்டை ப்ராடன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் ஆல் அபவுட் எபிக்கல், இன்டர் கேலரி அண்ட் லேட்ரல். அண்ட் இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ எபிக்கல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எபிக்கல் வந்து டிப் ஆஃப் த பிளான்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இன்டர் கேலரி வில் பி ப்ரெசென்ட் அந்த ஸ்டெம் போர்ஷனில் விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எலாங்கேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, லேட்ரலுமே இட் இஸ் நத்திங் பட் ஸ்டெம் போர்ஷனில் இருக்கும். பட் இட் வில் பி யூஸ்ட் ஃபார் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வித். இப்போ இது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதை பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எபிக்கல் மெரிஸ்டம், எபிக்கல் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, அதனால தான் அது எபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ எபிக்கல் மெரிஸ்டம் ஓகே டிப்பில் இருக்குது. இன்டர் கேலரி அண்ட் லேட்ரல் இது ரெண்டுமே திஸ் இஸ் என்டையர்லி கன்சிடர்ஸ். ஏன்னா இது ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருந்தால் இதுவும் ஸ்டெம் போர்ஷன் தான். இந்த போர்ஷனும் ஸோ ஸ்டெம் போர்ஷனில் எலாங்கேஷனுக்கு யூஸ் ஆகும், இந்த ஸ்டெம் போர்ஷனில் வித்துக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த எபிக்கல் மெரிஸ்டம் நான் வந்து இங்கே நான் என்ன சொன்னேன்? டிப் ஆஃப் த பிளான்ட் மட்டும் தானே சொன்னேன். டிப்பு அது எந்த டிப்புனா ஷூட் அண்ட் ரூட் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை இங்கே எழுதிடுறேன். போத் ரூட் அண்ட் ஷூட் ரெண்டு இடத்துலையுமே இருக்கும் எபிக்கல் டிஷ்யூவோட ப்ரெசன்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் என்னென்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. இது தான் சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவோட நம்மளுக்கு பெர்மனன்ட் டிஷ்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ பெர்மனன்ட் டிஷ்யூனா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூவில் வாட் வி ஹேவ், பெர்மனன்ட்டில் பேரை வச்சு நம்ம சொல்லலாம். பெர்மனன்ட்னா தீஸ் டிஷ்யூஸ் வில் பி ப்ரெசன்ட் ப்ரிடாமினன்ட்லி அண்ட் ப்ராமினன்ட்லி in a plant. ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூவில் நம்மளுக்கு என்ன இருக்குது? காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் இருக்குல்ல. இப்போ காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ அண்ட் இந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்போம். காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவில் நம்மளுக்கு வந்து ரெண்டு இருக்குது. ஸோ அதை ரொம்ப எலாபரேட் பண்ண விரும்பலை, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்தது தான். ஜைலம் வந்து என்ன பண்ணோம் அண்டு ஃப்ளோயம் வந்து என்ன பண்ணோம். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு நம்ம ஒரு பேர் சொல்லியிருப்போம். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் வாஸ்குலர் பண்டல்னு சொல்லியிருப்போம். அதை வேணால் கீழே எழுதுகிறேன். ஜைலம் ப்ளஸ் ஃப்ளோயம் வாஸ்குலர் பண்டல். இதில் ஜைலமோட ஃபங்க்ஷன் என்ன, ஃப்ளோயமோட ஃபங்க்ஷன் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஜைலம் இஸ் நத்திங் பட் வந்து ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டர். ஃப்ளோயம் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டர். அண்ட் இதில் பாசிட்டிவ் ஜியோட்ராபிக், நெகட்டிவ் ஜியோட்ராபிக் கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரிகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து வாஸ்குலர் பண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். அண்ட் இதை பற்றின டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் இருப்போம், அதை பார்த்துருங்க. அண்ட் இப்போ நம்ம போகிறது என்னென்னா பெர்மனன்ட் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. அதுதான் இப்போ கொஞ்சம் நமக்கு
நீட் ஆஃப் அன் ஹவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவில் இங்கே எழுதிக்கலாம். நம்மளுக்கு மொத்தம் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவில் 5 இருக்குது. யாருன்னா ஸ்க்ளீரன் கைமா, கோலன் கைமா, பேரன் கைமா. பேரன் கைமாவில் 2 பேர். யார்? குளோரன் கைமா அப்புறம் ஏரியன் கைமா. மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ நான் எஸ்பிடின்னு எழுதுகிறேன். ஓகே, அண்ட் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லணும். சொல்லலாமா? இப்போ கரெக்டாக இருக்குமா? சரி, சொல்லிடுறேன். ஓகே, அந்த எஸ்பிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன விஷயம் பார்த்துடலாம். ஓகே, என்ன அப்படின்னா எபிக்கல் லேட்டரல் என்ட்ரி கேலரி பார்த்தோம்ல, அதோட பொசிஷனிங் கொஞ்சம் ஒரு தடவை ப்ரீஃபாக பார்த்துடலாம். எபிக்கல் எங்கே இருக்குன்னா ப்ரெசன்ட் செட் growth tip, எங்கே root and shoot. ஓகே, அப்புறம் எபிக்கல் வேறு என்ன பண்ணுன்னா இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் தி length of stem and root. கீழே இருக்கிற போர்ஷனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். இது வந்து எபிக்கலோட ஃபங்க்ஷன். ஓகே, தென் சிமிலர்லி லேட்ரல் இருக்கும்ல, லேட்ரல் அண்ட் இன்டர் கேலரி இருக்கும். ஸோ லேட்ரல் எதுக்கு ஹெல்ப் பண்ணால் லேட்ரல் ரூட்ஸ் இஸ் ஆல்சோ கால்டஸ். இது ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த கொஷின் வந்து கேட்பாங்க. நான் படிக்கிற காலத்துலேருந்து இந்த கொஷின் வந்து ஆர்டினரி எம்சிக்யூஸில் பார்த்துட்ருக்கேன். கேம்பியம்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியம். லேட்ரல் டிஷ்யூஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது? கிரிப்த், அதாவது இந்த வித்தை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இன்டர் கேலரி. இன்டர் கேலரிக்கு இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா இன்டர் நோட்ஸ் அப்படி சொல்லுவோம். பிளான்ட்டில் வந்து சில போர்ஷனை எங்கன்னா ப்ரெசன்ட் செட் இன்டர் நோட்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ். ஓகேவா? ஓகே, அண்ட் இது எங்கே இருக்குது? ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஒரு புது பிரான்ச்சில் ஒரு புது கிளை கிளம்புது அப்படின்னா அதுக்கு உயிர் கொடுக்கறது இதுதான். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் ஆஃப் நியூ பிரான்ச்சஸ். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் ஆஃப் new branches and also present in stomata cells. இந்த ஸ்டொமேட்டான்றது என்னன்றதை பார்த்துடலாம் நம்ம அப்படியே. ஸோ இதுதான் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அண்ட் இப்போ நம்ம மூவ் ஆகணும் எதுக்காகிறோன்னா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. அதில் நம்மளுக்கு யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ளீரன் கைமா இருக்காரா? அப்போ அவரை முதல்ல பார்த்துடலாம். ஸ்க்ளீரன் கைமா. ஓகே, அண்ட் பிஃபோர் கோயிங் டு சி வாட் இஸ் a சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஓகே, இன்னும் எனக்கு ரொம்ப லேக் ஆகுது. ஓகே, ஸ்க்ளீரன் கைமையை பார்த்துடலாம்.
ஸோ ஸ்க்ளீரன் கைமா, இந்த ஸ்க்ளீரன் கைமா எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளான்ட்டை ஹார்ட் அண்ட் ஸ்டிஃபாக நல்ல ஒரு குழந்தை பருவத்திலேருந்து அடல்ட்ஹுட் ஆகிற வயசு, அந்த வயசை யார் கொண்டு வராங்கன்னா இந்த ஸ்க்ளீரன் கைமா தான் கொண்டு வராங்க. ஸோ மேக்ஸ் த பிளான்ட் ஹார்ட் அண்ட் ஸ்டிஃப். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த பிளான்ட் வந்து ஹார்ட் அண்ட் ஸ்டிஃபாக மாற்றும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் நார் இருக்குல்ல, கோகோனட் ஹஸ்க், அது வந்து ஒரு ஸ்க்ளீரன் கைமட்டஸ் டிஷ்யூ தான். ஏன்னா அந்த தேங்காய் உள்ள சாஃப்டாக இருக்கிற தேங்காயை நல்லா வெளியே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கவரிங் தேவைப்படுது. அதை வந்து இந்த ஸ்க்ளீரன் கைமா தான் தருது. ஓகே, அண்ட் இது எதில் மேட் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமட்டஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், ஸ்க்ளீரன் கைமட்டஸ் டிஷ்யூ. அண்ட் இது எல்லாமே என்னென்னா மோஸ்ட்டாக டெட் செல்ஸாக தான் இருக்கும். டெட் செல்ஸ் தான். எப்படி இருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப லாங்காக நேரோவாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ டெட் செல்ஸ், ஸ்க்ளீரன் கைமட்டஸ் டிஷ்யூனாவே டெட் செல்ஸ்ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அண்டு இவங்க வந்து டெட் செல்ஸாக இருப்பாங்க, லாங்காக இருப்பாங்க, நேரோவாக இருப்பாங்க. அதே மாதிரி அடர்த்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தே வில் பி திக் இனஃப். அந்த திக்னஸ் எப்படி வருதுன்னா, டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பிக்மெண்ட் கால்ட் லிகனின். ஹைலி திக்கர் எதுக்குன்னா டியூ டு லிகனின். இந்த லிகனின் தான் வந்து அந்த பிளான்ட்டை வந்து திக், பிளான்ட் கிடையாது, அந்த டிஷ்யூ வந்து திக்காக ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அண்ட் இவங்களுக்குள்ள இன்டர்செல்லுலார் அந்த இன்டர் ஸ்பேஸ் வந்து இருக்காது மேக்ஸிமம். ஸோ நோ இன்டர் ஸ்பேசஸ். ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து ஈஸியாக பேஃபர்கேட் பண்ணி படிக்க முடியும். அண்ட் இவங்க எங்கெல்லாம் ப்ரெசன்ஸ் இருப்பாங்கன்னா, ப்ரெசன்ஸ் இன் வாஸ்குலர் பண்டல், அப்புறம் வெயின்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஓகே, இங்கெல்லாம் இந்த ஸ்க்ளீரன் கைமட்டஸ் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் they will be present in epidermis also. நம்மளுக்கு present in epidermis. எபிடர்மிஸ்னால் எங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட், நம்மளுக்கு வந்து ஒரு கவரிங் பண்ணுவாங்க. இதுக்குன்னா ஒரு வாட்டர் லாஸ், ஸோ ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் வாட்டர் லாஸ், எக்ஸஸ் வாட்டர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் அகேன்ஸ்ட் எக்ஸஸ் வாட்டர் லாஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்க்ளீரன் கைமா. அண்ட் ஸ்க்ளீரன் கைமா தொடர்ந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கோலன் கைமா பார்க்கலாம். ஓகே, கோலன் கேமா கொஞ்சம் சின்னது தான், ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இது என்னன்னா, கோலன் கேமா என்ன பண்ணோம், அப்போ ஒரு பிளான்ட் வந்து காற்றடிக்கிறப்ப எந்த சைடு டைரக்ஷன் ஆஃப் த ஏர் இருக்கோ அந்த சைடு வந்து வளையும். ஸோ இந்த வளையிற தன்மை, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி டு த பிளான்ட்ஸ் இஸ் கிவன் பை யாருன்னா கோலன் கேமா. ஃப்ளெக்சிபிலிட்டி டு த பிளான்ட்ஸ் இது யார் தராங்கன்னா கோலன் கைமா தராங்க. ஓகே, அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இவங்க மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் தராங்க. பிகாஸ் ஒரு பிளான்ட் எவ்வளோ காற்றுக்கு வளைஞ்சாலும் உடையாமல் இருக்குல்ல, அப்போ அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் யார் தராங்கன்னா கோலன் கைமா தராங்க. மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க எங்கே ப்ரெசென்ட் இருப்பாங்கன்னா, ப்ரெசென்ட் இன், நான் வச்சதே சொல்லியிருப்பீங்க, நீங்கள் சொன்னதை வச்சே நீங்கள் கெஸ் பண்ணலாம், ஸ்டெம்மில் ப்ரெசென்ட் இருக்கும். ஏன்னா ஸ்டெம்மு போர்ஷன் தான் வந்து காற்றுக்கு வளையும் ஆடும் பட் பிரேக் ஆகாமல் இருக்கும். ப்ரெசென்ட் இன் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்களுக்கு இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும், வெரி லெஸ்
intercellular spaces. Very less intercellular spaces. Okay. And next பேரண்டைமாக பார்க்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு செகண்ட் நோட் ரெஃபர் பண்ணோம், மறந்துட்டேன், ஒரு செகண்ட். ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சது தான் உங்களுக்கு சொல்லணுன்னு, அதுதான் அது. ஒரே செகண்ட். ஓகே. அண்டு இன்னும் நம்ம இதில் பேரண்ட் கேமாக பார்க்கணும்ல, அது மட்டும்தான் மிஸ் அவுட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேரண்ட் கேமாக பார்க்குறோம். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஓகே, இப்போ பேரண்ட் கேமாவில் நமக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா கோலன் கேமா அண்டு குளோரன் கேமா அண்டு ஸ்க்ளீரன் கேமா, சாரி ஏரியன் கேமா 2 பேர் இருக்காங்க. அண்ட் இவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து குளோரன் கேமா. ஸோ குளோரன் கேமோட ரோல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏரியன் கேமா. ஏரியன் கேமா ப்ரொவைட்ஸ் buoyancy, அதாவது அந்த மிதக்கிற தன்மை இருக்கும்ல, buoyancy. ஐயோ, அண்ட் குளோரன் கேமா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, ஸோ வித் திஸ் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், இவங்களோட செல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு வந்து அன்ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வித்தின் அ செல் வால். ஸோ அன்ஸ்பெஷலைஸ்ட் செல்னால் இவங்களுக்கு இந்த செல் இந்த டாஸ்க் தான் பண்ணணும், இந்த செல் இந்த ஒர்க்கு தான் பண்ணணும்னு இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் அன்ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேஸில் மட்டும் தான் அன்ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வேலை பார்ப்பாங்க. அன்ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் வில் பி present within cell wall. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா இவங்க எல்லாமே லைவ் செல்ஸ். நான் இப்போ இதில் ஸ்க்ளீரன் கேமாவில் சொன்னது எல்லாமே டெட் செல்ஸ் மாதிரி, பேரண்ட் கேமாவில் இருக்கவங்க எல்லாமே வந்து லைவ் செல்ஸாக இருப்பாங்க. அண்ட் இவங்கள்ட்ட இருக்கிற இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து லார்ஜ் இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ். ஓகேவா? அண்ட் இவங்களுமே வந்து ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி சப்போர்ட் ஆஃப் த பிளான்ஸ். ஸோ ப்ரொவைட்ஸ் mechanical and support to the plants. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இவங்கள்ட்ட இருக்கிற குளோரன் கேமா அண்ட் ஏரியன் கேமான்னு பார்த்தோம். அவங்க 2 பேரையும் அப்படியே பார்த்துடலாம் கையோட. ஓகே, ஸோ குளோரன் கேமா பேரை வச்சு சொல்லலாம். எதனாலனா ஏன் இருக்காங்கன்னா, ஏன்னா குளோரோஃபில்னு ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட் யார் கொடுக்குறா? குளோரன் கேமா தராங்க. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப், எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே,
presence of chlorophyll. presence of chlorophyll ஓகேவா. ஸோ இப்போ குளோரோஃபில் இருக்கிறதுனால குளோரன்கைமாவோட ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு எந்த டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டு ஆப்ஷனில் உங்களுக்கு பேரன்கைமா, ஸ்க்ளேரன்கைமா, குளோரன்கைமா, ஏரியன்கைமா. இதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்ட்டு ஆப்ஷன் 1, 2, 3 and 4 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இந்த இடத்துல நமக்கு தெரியும் பேரன்கைமாவில் தான் குளோரன்கைமா வருது. ஸோ அப்போ பேரன்கைமா சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாயிடும். நம்மளுக்கு வந்து குளோரன்கைமா, குளோரோஃபில் யாருனால இருக்காங்கன்னா குளோரன்கைமான்ற டிஷ்யூனால தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஈவன் பேரன்கைமா இருந்தாலுமே குளோரன்கைமா இருக்கிற பட்சத்துக்கு நம்ம ஆன்சர் சூஸிங் வந்து குளோரன்கைமாவாக தான் இருக்கணும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யார் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டால் பேரன்கைமாவும் இருக்குது, குளோரன்கைமாவும் இருக்குன்னா குளோரன்கைமா சூஸ் பண்ணணும். ஒருவேளை ஆப்ஷனில் குளோரன்கைமா இல்லை, பேரன்கைமா, ஸ்க்ளேரன்கைமா, ஏரியன்கைமா அப்படி தான் இருக்குன்னா அந்த டைமில் தான் நம்ம பேரன்கைமா சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஷுட் பி ஆல்வேஸ் கிவன் டு குளோரன்கைமா, ஒன்லி தென் பேரன்கைமா ஷுட் கம். ஓகேவா, இதை வந்து மனசில் எப்பயுமே வச்சுக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏரியன்கைமா. அண்ட் ஏரியன்கைமாவில் அவங்க பாயன்சிக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி லார்ஜ் ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். ஏர் கேவிட்டிஸ் இருக்கிறதுனால தான் அவங்களால மிதக்க முடியுது. ஜென்ரலாக தெரியும்ல, ஒரு காத்தடிச்ச பலூன் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும், அதே ஒரு மரக்கட்டை ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் வந்து மூழ்கிடும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஏர் ஸ்பேசஸ் ப்ரெசன்ட் இன்சைட் தான். ஸோ லார்ஜ் ஏர் கேவிட்டிஸ் ஓகேவா ப்ரெசன்ட் ஆயிருக்கு ஏரியன்கைமாவில். அண்ட் இவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணால் பாயன்சிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இங்கே நான் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் பேஸ்ட் ஆன் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் நம்ம சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு சின்ன கிளம்ப்ஸ் மாதிரி எழுதுகிறேன். என்னென்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இதில் பேரன்கைமாவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், ஃபாலோயிங் வித் கோலன்கைமா, ஃபாலோயிங் வித் ஸ்க்ளேரன்கைமா. ஓகேவா, ஸோ இப்படி தான் இருக்கும். அண்டு இவ்வளோ தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும். நான் இதை பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கலாம் பார்த்தேன், பட் பிளான்ட் டிஷ்யூ அண்ட் அனிமல் டிஷ்யூ நான் பார்ட் 2 எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிளான்ட் டிஷ்யூ. ஐ ஹோப்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப வெரி என்ன சொல்கிறது, காம்ப்ளெக்ஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பட் இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் தான் வந்து இப்போ பெர்மனன்ட் டிஷ்யூவில் கொஞ்சம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும். மற்றபடி எல்லாமே வந்து நார்மல் அண்ட் ஆஸ் யூஷுவல். பிகாஸ் பயாலஜின்னு வந்துட்டால் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும், பிகாஸ் எல்லாமே தியரி பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவர்ஸ். ஸோ வித் திஸ் வில் கன்க்ளூட் டுடேஸ் செஷன். நம்ம நெக்ஸ்ட் அனிமல் டிஷ்யூ பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்மளுக்கு இருக்கிற சில கிளான்ஸ் அதையும் கண்டினியூ பண்ணிவிட்டு பயாலஜியோட ஃபவுண்டேஷன் டாபிக் முடிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு MCQ செஷன்ஸ். ஓகேவா, ஸோ வித் திஸ் வில் quit today's session. Bye bye, take care. So next video சந்திப்போம். Until then, bye from உங்களில் வரும் டாடா, bye bye.